நிறையுடைய வாழ்வழித்து உலகலாம் காப்பதற்காய் மறையளித்த இணையில்லா வல்லவனாம் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனது மயங்கும் இந்த இதமான மாலை வேளையிலே பிறை ஒளி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் பல்வேறுபட்ட விடயங்களை தந்து வருகின்ற பிறை ஒளி நிகழ்ச்சி இன்று சமகாலத்திலே மிக முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்ற ஒரு விடயம் தொடர்பான கலந்துரையாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது. இன்றைய இந்த நவீன காலத்தை எடுத்துக்கொண்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம் எல்லா விடயங்களிலும் எல்லா தொழில்துறைகளிலும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. அது இசைத்துறையையும் விட்டு வைக்கவில்லை. அந்த வகையில் இந்த கலை இலக்கிய படைப்பிலும் இந்த ஏஐயினுடைய தாக்கம் இப்போது உச்ச அளவை தொட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கப் போகிறது என்று சிந்திக்க முடியாத அளவுக்கு இன்று இந்த உலகை ஏஐ என்பது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் படைப்பாற்றல் துறைக்குள், குறிப்பாக பாடல்களுக்குள், இசைக்குள் இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அல்லது நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக இப்போது நாங்கள் சிந்திக்கின்றோம். அது தொடர்பாக நிறைய பேர் ஈடுபட்டு வருவதையும் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போது எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான பாடல்களை உருவாக்கி இருக்கின்ற ஒரு கலை இலக்கிய படைப்பாளியைத்தான் இன்றைய தினம் சந்திக்கப் போகின்றோம். எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே இப்போது அந்த போதை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழு நாடும் ஒன்றாக என்ற மிகப்பெரியதொரு வேலை திட்டம், செயல் திட்டம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பாடலையும் உருவாக்கி இருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு சமூகத்திலே சீரழிவையும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்ற ஒன்றுதான் இந்த கைத்தொலைபேசிகள். அது தொடர்பாகவும் ஒரு விழிப்புணர்வு பாடலை உருவாக்கி இருக்கின்றார். வெறுமனே தமிழில் மாத்திரமல்லாது அது மும்மொழியிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாங்கள் முடிந்தால் மும்மொழிகளிலும் உருவாகி இருக்கின்ற அந்த பாடல்களை தருவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இல்லாது போனால் தமிழிலும் சிங்களத்திலும் உருவாகி இருக்கின்ற அந்த பாடல்களை இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். சரி, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாடல்களை உருவாக்கி இருக்கின்ற அந்த கலை இலக்கிய படைப்பாளி யார்? எங்களோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர். அளவக்கரை என்ற நாடகத்தை நாங்கள் தயாரிக்கின்ற போது அதற்கான கதையை அதற்கான ஸ்கிரிப்டை எல்லாம் எழுதி எங்களோடு ஒன்றாக இருந்து உழைத்தவர். அது மாத்திரமல்லாது எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியிலே வெளிச்ச மேடை எனும் ஒரு கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சியையும் படைத்த நல்லதொரு கலை இலக்கிய படைப்பாளி, எழுத்தாளர். அதே போல் இன்று மாளிகைக்காடு சஃபீனா மகாவித்யாலயத்தினுடைய அதிபராக இருக்கின்ற மதிப்புக்குரிய நவாஸ் சௌஃபி சார் அவர்கள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏஐ தொழில்நுட்பத்தோடும் உங்களுக்கும் இப்போது மிகப்பெரியதொரு நெருங்கிய தொடர்பு உண்டாகிவிட்டது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வருகை இந்த கலை இலக்கிய படைப்பு துறையிலே எந்த அளவுக்கு இதுவரைக்கும் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது, அது தொடர்பான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? குறிப்பாக நான் இதனுடைய செயற்பாட்டிலே என்னுடைய கவிதையாக்கங்களாக எழுதப்பட்டிருக்கின்ற பாடல் வரிகளை, லிரிக்ஸை ஒரு இசைப்பாடலாக உருவாக்குவதில் இருந்த பெரும் சவால்கள், நீண்ட காலமாக அதற்கு நாங்கள் உரிய பாடல்களை இசையாக அமைப்பதற்கும் அதை உரிய பொருத்தமான பாடல்களை கொண்டு பாட வைப்பதற்கும் அதை ஒரு முழு வடிவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு சினிமா பாங்கிலான ஒரு பாடலாக காத்திரமாக வெளிக்கொண்டு வருவதில் நாங்கள் சாத்தியமில்லாதவர்களாகவும் அது பெரும் சவால்கள் நிறைந்த ஒன்றாகவும், இன்னும் சொன்னால் செலவு கூடிய ஒரு விடயமாகவும், நேரங்களை எங்களுக்கு கூடுதலாக அதுக்கு செலவிட வேண்டிய விடயங்களாகவும் இருந்த ஒரு ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை இணைத்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அது ஒரு எங்களால் ஒரு பாடலை கவிதையை பாடலாக்குவதாக இருந்தாலும் அல்லது நேரடியாக நாங்கள் பாடல் வரிகளின் ஊடாக ஒரு இசைப்பாடலை உருவாக்குவதானாலும் எங்களுக்கு அது மிகவும் சாத்தியமில்லாத விடயமாக, சவால் நிறைந்த விடயமாக இருந்தது. அதை இன்று நாங்கள் ஓரளவுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக எங்களுடைய பாடல் வரிகளை முழுமையான ஒரு இசைப்பாடலாக சாத்தியப்படுத்தி எடுக்கின்ற விடயம் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இந்த பாடலாக்கத்திற்கென்று ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக நாங்கள் இணையத்திலே சுனோ மியூசிக்
என்கின்ற அந்த வெப்சைட்டினூடாகத்தான் நாங்கள் இந்த பாடல் உருவாக்கத்தை செய்ய வேண்டும். எனவே இந்த இடத்திலே இதனை எனக்கு அறிமுகம் செய்து இதனூடாக பாடல்களை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை எனக்கு அறிமுகம் செய்து அதனை எனக்கு வழிப்படுத்தி தந்த சக ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். அவர் காத்தாங்குடி மில்லத் மகாவித்தியாலயத்திலே சயின்ஸ் பாடம் விஞ்ஞான பாட ஆசிரியராக இருக்கிற எம் சாக்கிர் சார் அவர்கள். எனவே அவருடைய தொடக்கம் அவர் எனக்கு இதனை காட்டி தந்ததின் ஊடாகத்தான் நான் அதன் பிற்பாடு அதனை பயன்படுத்தி இப்பொழுது ஒரு 5ற்கு மேற்பட்ட பாடல்களை எனது சொந்த கவிதை வரிகளை பாடல் வரிகளை கொண்டு உருவாக்கி இருக்கிறேன். எனவே இந்த உரையாடலின் இந்த பாடல் வெளியீட்டினுடைய தொடக்கத்திலே அவருக்கு ஒரு பெரிய நன்றியையும் நான் சமர்ப்பணமாக இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். நல்லது நல்லது. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அதற்கிடையிலே உங்களுடைய உழைப்பிலே உங்களுடைய முயற்சியிலே உருவாகி இருக்கின்ற பாடல்களுள் ஒன்றாக இருக்கின்ற மிக முக்கியமான பாடல், இன்றைய சமகாலத்துக்கு தேவையான ஒரு பாடல், போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு பாடலும் உருவாக்கம் பெற்றிருக்கிறது. அந்த பாட்டை பார்த்துட்டு வரும் இல்லையா, பாடலை பார்த்து விட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போது அந்த போதை ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வை தருகின்ற பாடல். நாம் எழுவோம் நாடு தலை நிமிர்ந்திடவே, நாம் எழுவோம் நாடு நலம் பெறவே, நாம் எழுவோம் மக்கள் படையுடனே பலம் பெறுவோம், போதையை ஒழித்திடவே பலம் வருவோம், சாதிக்கும் இளைஞர் போதையை ஒழித்திடும் பாதையை வகுத்திடவா, நாம் எழுவோம் செழித்திட போதை அழித்திட நாம் எழுவோம், நாடு காத்திட போதையை புதைத்திட நாம் எழுவோம், போதையில் மூழ்கிய நாட்டை மீட்டிட நாம் எழுவோம், போதையை ஊட்டிடும் கைகளில் விளங்கிட நாம் எழுவோம், நாடு விழித்திட நாட்டை திருத்திட நாம் எழுவோம், சாதிக்கும் இளைஞர் போதையை ஒழித்திடும் நாம் எழுவோம், நாம் எழுவோம். எதிராய் சாதிக்கும் குரலாய் நாம் எழுவோம், போதையை எரிக்க போராடும் நெருப்பாய் நாம் எழுவோம், போதை சீரழித்திடும் நாட்டை சீர்படுத்திட, போதைய தலை குனிந்த நாட்டை தலை நிமிர்த்திட நாம் எழுவோம், நாடு விழித்திட நாட்டை திருத்திட நாம் எழுவோம், சாதிக்கும் இளைஞர் நாம் எழுவோம், நாம் எழுவோம், நாம் எழுவோம் நாடு தலை நிமிர்ந்திடவே, நாம் எழுவோம், நாம் எழுவோம் நாடு நலம் பெறவே, நாம் மக்கள் படையுடனே பலம் பெறுவோம், போதையை ஒழித்திடவே பலம் வருவோம், சாதிக்கும் இளைஞர்
நாம் எழுவோம் நாம் எழுவோம் ஆம், அது இன்றைய நிகழ்ச்சியின் அதிதியாக இருக்கின்ற கலை இலக்கிய படைப்பாளி அதிபர் நவாஸ் சௌபி அவர்களுடைய முயற்சியினால் உருவாக்கம் பெற்ற போதை ஒழிப்பு சார்ந்த விழிப்புணர்வு பாடல் மிக தத்ரூபமாக இருக்கிறது, மிக அருமையாக இருக்கிறது. இந்த பாடல் வரி உங்களுடையது, அதனுடைய காட்சி, அதே போல் மியூசிக், அதிலே வருகின்ற நடன அமைப்பு எல்லாமே வந்து ஏஐ. அவ்வாறு ஏஐனுடைய முழு விடயத்தையும் அதிலே அந்த காட்சிப்படுத்துவதிலே பயன்படுத்த முடியாது போய்விட்டது. ஏனென்றால் இந்த ரட்டமயக்கட்ட என்கின்ற முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற ஒரு மிஷன் செயற்பாடொன்று இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தினால் நாடு தழுவிய ரீதியிலே தேசிய அளவிலே போதையை ஒழிப்பதற்கான ஒரு படையணி ஒன்று உருவாக்கப்பட்டது போல் ஒரு ஆரம்பம் செய்யப்பட்டதனூடாக அது தொடர்பான சில விவரண படங்கள் பயிரப்பட்டிருந்தது. அதனை இந்த பாடல் அந்த செயற்பாட்டுக்கு இந்த பாடலினுடைய அர்த்தமும் அதனுடைய செயற்பாட்டுக்கு பங்களிப்புக்கூடிய கருத்துக்களை இந்த பாடல் கொண்டிருந்ததனால் அந்த அந்த எனது பாடல் வரிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த சுனோ மியூசிக் ஊடாக ஏஐ ஊடாக உருவாக்கப்பட்ட இந்த பாடலை நான் அந்த வீடியோக்களை கூடுதலாக பயன்படுத்தித்தான் இதில் எடிட் பண்ணக்கூடியதாக இருந்தது. இதில் குறிப்பாக நாங்கள் சுனோ மியூசிக் ஊடாக என்னுடைய நான் எழுதிய பாடல் வரிகளை பாடலாக்குகின்ற போது சில மாற்றங்கள் அந்த பாடலாக அதை வெளிவருகின்ற போது ஒரு மியூசிக் டைரக்டரும் ஒரு பாடல் ஆசிரியரும் இருந்து ஒரு பாடலை எழுதுகின்ற போது அவங்க மெட்டுக்காக வரிகளை இடுவார்கள். அவ்வாறு இடுகின்ற போது அந்த இசையோடு சார்ந்து வசதியாக பாடக்கூடிய சொற்களாகவும் அந்த இசைக்கு லயந்து கொடுக்கக்கூடிய சொற்களாகவும் அந்த பாடல் வரிகளிலே நாங்கள் ஒரு பாடலை உருவாக்குகின்ற போது எடுக்கின்ற கவனம் இதிலும் சில இடங்களில் தேவைப்படுவதாக இருக்கும். நாங்கள் அந்த ஏஐ சுனோ மியூசிக் ஊடாக இந்த பாடல் வரிகளை இடுகின்ற போது அது ஒரு தரம் தருகின்ற அந்த வெளியீட்டிலே அந்த பாடல் ஒலிக்கின்ற வடிவம் இசைக்கு ஒத்துப்போகாத சொற்கள் சிலதை நாங்கள் அகற்ற வேண்டி வரும். அது எங்களுக்கு விளங்கக்கூடியவாக வரும். ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக நாங்கள் இணையத்திலே பல்வேறுபட்ட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தனி ஒரு விரிவான ஒரு பகுதியாக தான் அதை பேச வேண்டி இருக்கிறது என்று சொன்னோம். அதை இந்த நேர வரையறைக்குள் நாங்கள் அதை முழுமையாக பேசிக்கொள்ள முடியாதுள்ளது. அதிலே ஜெமினி ப்ரோவினூடாக சில படங்களை நாங்கள் இமேஜாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் சில டெக்ஸ்டூடாக எங்களுக்கு தேவையான சந்தேகங்களை அதிலிருந்து தீர்த்து கொள்ளலாம். இப்போ அந்த ஜெமினி ப்ரோ உரையாடலின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த சுனோவை எவ்வாறு இசையமைப்பதற்கு தேவையான விடயங்கள், அந்த சுனோ மியூசிக் என்பதில் அந்த பாடல் எவ்வாறு உருவாக வேண்டும் என்கின்ற ஸ்டைலை நாங்கள் கொடுக்கணும். அப்போ லிரிக்ஸை கொடுத்து அதை கீழே ஸ்டைல் ஒன்றை கொடுத்தா தான் நாங்கள் கொடுக்குற ஸ்டைலில் அது வரும். அந்த ஸ்டைலை பாடகிற வோக்கல், அதாவது வாய்ஸ், மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், அதே போல் இசை அமைப்பில் இருக்கின்ற கருவிகளில் பாவனைகள், பாடலை நம்ம இந்த ட்ரப் பாடலாக அல்லது மெலோடி சாங்காக அதெல்லாம் நாங்கள் கொடுக்குற விதத்துக்கு ஏற்ற தன்மையை அது கொண்டு வரும். அந்த ஸ்டைலை உருவாக்குறதுக்கு பேஸாக தேவைப்படுறது ஃப்ரம்டுன்னு சொல்கிற ஒரு விடயம் இருக்கு. அப்போ அந்த சுனோ மியூசிக்கில் எங்களுடைய லிரிக்ஸை நாங்கள் பாவிக்கின்ற போது, அதை ஒரு பாடலாக்குகின்ற போது அதுக்கு உயிர்நாடியாக ஒரு இசையமைப்பாளர் எங்களுக்கு எவ்வாறு பயன்பெறுவாரோ அதுபோல் நாங்கள் பாடலாக்க வேண்டிய அந்த இசையை ஃப்ரம்ட. அப்போ நமக்கு இந்த சுனோ மியூசிக்கில் ஒரு இசையமைப்பாளரை பங்கு தாருது அந்த ஃப்ரம்ட். அதை சரியாக நாங்கள் வழங்கினால் ஓரளவுக்கு அந்த ஓரிரு கட்டத்திலேயே நாங்கள் அந்த முழுமையான பாடலுக்குள்ளே வந்துடலாம். சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிறத விட வித்தியாசமான வடிவத்திலேயும் அந்த பாடல் வரும். அப்போ அந்த விடயங்கள் எல்லாம் அவதானித்து நாங்கள் அதை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது அந்த அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்ட பாடல்களிலே இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக 2 பாடல்களை நான் வீடியோவும் செய்து தொலைக்காட்சியிலே அதை வெளியிட்டு ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் அதை எடிட் செய்திருக்கிறோம். அதையும் நானே எனது அனுபவத்தினூடாக அந்த திறன்கள் என்னிடம் இருப்பதனூடாக இதை லிரிக்ஸ் எழுதி சுனோவில் அதை பாடலாக்கி அதுக்கான வீடியோக்களையும்
ஏஐயிலேயே நாங்கள் பெற்றுக்கொள்ள அதுதான் நாங்கள் அந்த ஏஐ ஜெமினி ப்ரோ ஒன்று இருக்கிறது. அது நாங்கள் எவ்வாறு ஒரு லிரிக்ஸ் இசையாக வருகிறதோ அதேபோல் நாங்கள் கொடுக்குற ப்ரம்டு வீடியோவாகவும் வரும். அப்போ அதிலே சில கதாநாயகர்களை உருவாக்கி அதாவது நம்மளோட பாடலுக்கு தேவையான காட்சிகளை ஏஐ ப்ரோ ஊடாக ஜெமினி ப்ரோ ஊடாக உருவாக்கி அப்போ அந்த ஏஐயினுடைய தொழில்நுட்பத்திலே ஒரு படைப்பை நாங்கள் ஒரு இசையாக பாடலாக காட்சியாக உருவாக்கக்கூடிய இன்றுள்ள வசதிகளை ஒரு ஆரம்ப நிலையில் நான் பயன்படுத்தி தான் இதனை அவசரமாக இந்த நிகழ்வுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போது உருவாக்கி இருக்கிற அந்த பாடல்களை மும்மொழிகளிலும் தருவதற்கான முயற்சியில் கூட இருக்கிறீங்க. இப்போது அதுக்கு சிங்களத்திலும் கூட அதனுடைய உருவாக்கம் நிறைவடைந்திருக்கிற நிலையிலே அந்த போதை ஒழிப்பு பற்றிய சிங்கள வேர்ஷன் இப்போது உங்களுக்காக. අපි නැගිටිමු රට නගා සිටුවන්න අපි නැගිටිමු රටට සෙතක් වෙන්න අපි නැගිටිමු මහජන බලය සමග ශක්තිය ලැබමු මත්‍රව දුරලල්න අපි වටේ යමු අපි නැගිටිමු රට සෞභාග්‍යවත් වීමට මද්‍රව විනාශ කිරීමට අපි නැගිටිමු රට රැක ගැනීමට මද්‍රව වලලන්න අපි නැගිටිමු මත්තුව දුරේ ගිලුණු දේශය බේරා ගැනීමට අපි නැගිටිමු මත්දෙන අත්වලට විලංගු දැමීමට අපි නැගිටිමු රට ඇහැරවන්න රට නිවැරදි කරන්න අපි නැගිටිමු. இந்த பாடல்களிலே நீங்கள் சொன்னது போல ஒரு கேரக்டர் உருவாக்கி இருக்கிறீங்க. அதே போல் அந்த பாடலுக்கு தேவையான காட்சிகள் எல்லாம் ஏஐனூடாகவும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏஐனூடாக உங்களுக்கு தேவையான காட்சிகள் தேவையான அளவிலே தரப்படுகிறதா? அதிலே தான் அதற்கும் நாங்கள் கட்டணம் செலுத்தப்பட்ட பே பண்ணக்கூடிய சில பியோ 3 என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் வீடியோ உருவாக்கத்துக்கு இருக்கிறது. அது கூகுள் உருவாக்கி இருக்கிறது. ஜெமினி ஊடாகையும் பெறலாம். அது பியோ 3 ஊடாக பல சாஃப்ட்வேர்கள் இருக்கிறது. இணையத்தினூடாக அது வசதிகள் இருக்கிறது. அது கட்டணம் செலுத்தாது அதை ஒரு மாத அளவிலே நாங்கள் ஃப்ரீ வேஷனாக பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தி தான் நான் இப்பொழுது அந்த வீடியோ காட்சிகளை பெற்றிருக்கிறேன். அது வரையறுக்கப்பட்ட ஒன்று தான். 8 செகண்ட் ஒரு வீடியோவை உருவாக்கும். அவ்வாறு ஒரு நாளைக்கு 3 தான் அதிலே நாங்கள் உருவாக்கி பெறக்கூடியதாக இருக்கும். அதில் டியூரேஷன் வந்து 8 செகண்ட், ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் கிடைக்கும். அப்போ அதை நாம் அந்த ஒரு நாளைக்கு திறப்பு அது கீழே சொல்லப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ லிமிட் பண்ணப்பட்டிருக்கு, இந்த இதோட முடிச்சு கொள்ளுங்க. அப்போ அடுத்த டேட்டுக்கும் அடுத்த டைமுக்கும் தரும். அப்போ இது அந்த நாளைக்குள்ள அந்த 3 வீடியோவும் நாம் இருந்து அந்த அதுக்குரிய ப்ரம்டையும் உருவாக்கி கொடுக்குற நேரம், அதுவும் சில நேரம் நாங்கள் கொடுக்குற அந்த ப்ரம்டு அதை உள்வாங்கிற விதத்திலே சில குளறுபடிகள் இருக்கும். அதால் நாம் எதிர்பார்க்குற சில வீடியோக்கள்
நமக்கு அதிலேயும் சில அந்த 3 வீடியோக்கள் கிடைச்சாலும் 3ஐயும் பயன்படுத்துகிற அளவுக்கும் சில நேரம் இல்லாமலும் போகும். அதுக்கு தான் நாங்கள் அதை சில வீடியோக்களை நாங்கள் ஃப்ரீ வீடியோ அந்த காப்பிரைட் இல்லாத சில வீடியோக்களை நாங்கள் அந்த இணையத்திலே அதுக்கும் வசதிகள் இருக்கிறது. அப்போ அந்த பிக்சல்ஸ் வீடியோஸ் இருக்கிறதுல நான் சில எங்களோட அந்த பாடல்களுக்கு வீடியோ காட்சி அமைப்பதற்குரியவாறு அதிலேயும் சில இதில் டவுன்லோட் செய்து தான் இதை முழுமைப்படுத்தியிருக்கிறோம். ஏனென்றால் அந்த வரையறுக்கப்பட்ட அந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கான போதுமான கால அவகாசம் நமக்கு நீண்ட காலம் குறைந்த ஒரு பாடலை செய்தால் இந்த 8 செகண்ட் 3 நாள் என்பது ஒரு 2 வாரங்களாவது தேவைப்படும் என்கின்ற ஒரு வரையறை இருக்கிறது. இந்த அளவான வரையறைகளுக்குள்ளே நின்று ஒரு படைப்பை வெளியே கொண்டு வருவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய விடயம். அது நீங்கள் சமூகம் சார்ந்து ஒரு சமூக சேவையாக செய்திருப்பது இன்னும் வரவேற்கத்தக்க விடயம். சரி, உங்களுடைய படைப்பாற்றலின் மற்றும் ஒரு வெளிப்பாடாக வந்திருக்கின்ற கைபேசியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த பாடலும் உருவாக்கப்பட்ட பாடலும் இப்போது நிகழ்ச்சியிலே உங்களுக்காக. எங்கும் கேக்குது ஹலோ தான், எல்லோர் காதிலும் போன் தான். சாம்சங், கேலக்ஸி, நோக்கியா, சோனி, ஐபோன், ஐபேட், ஹுவாவே, ஒப்போ. அப்போ அப்போ எத்தனை தப்போ தப்போ புரியலை, எல்லாம் இங்கே போனாச்சு, போனால் வாழ்க்கை போயாச்சு. எங்கும் கேக்குது ஹலோ தான், எல்லோர் காதிலும் போன் தான். பெரிசுக்கு வாயில் பல்லில்ல, ஆனாலும் கையில் போனுண்டு. சிறுசுக்கு கையில் காசில்ல, ஆனாலும் பையில் போனுண்டு. கையோடும் காதோடும் போன் தான், கண்ணோடும் வாயோடும் போன் தான். இரவோடும் பகலோடும் போன் தான், மண்ணோடும் விண்ணோடும் போன் தான். எங்கும் கேக்குது ஹலோ தான், எல்லோர் காதிலும் போன் தான். வாட்ஸ்அப் வைபர் இல்லாம நாளொன்று போகுமா? ஃபேஸ்புக் பார்க்காம நல்ல தூக்கம் கிடைக்குமா? டிக்டாக் ட்விட்டர் வராம உலக புகழ் சேருமா? வைப்பே இன்றி வாழலாம், வைப்பை இன்றி ஆகுமா? எங்கும் கேட்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போன் தான். செல்ஃபி எடுக்குது பாரு, மை செல்ஃப் எல்லாம் போயாச்சு, போனே இப்ப லைஃப் ஆச்சு. டேட்டா நெட்டி மேலெல்லாம் ஆன்லைன் வாழ்வாச்சு, போனா இப்ப ஏமானாச்சு, வாழும் ஆயுள்ளதற்காச்சு. எங்கும் கேக்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போன் தான். எங்கும் கேட்குது ஹலோதான், எல்லோர் காதிலும் போன் தான். மிக அருமையாக இருக்கிறது. காலத்துக்கு தேவையான விஷயம், ஃபோன்களினால் கைபேசிகளினால் வரக்கூடிய தாக்கங்கள் விளைவுகள், இன்று இந்த எங்களுடைய சமூகத்திலே உலகளவிலே ஃபோன் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது போன்ற சகல விடயங்களை உள்ளடக்கியதாக அந்த பாடல் வந்திருப்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு சமூகத்திலே மிகப்பெரியதொரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இப்படி நீங்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு ஆசிரியராக இருந்து அதிபராக இருக்கிறீங்க, நாடகமெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, எப்படியும் இந்த கலை இலக்கிய படைப்போடு தான் இருந்தீங்க.
திடீரென்று இப்படி ஒரு இசைத்துறைக்குள்ளே வரணும், ஒரு இப்படி பாடலை வெளியிடணும் என்ற ஒரு எண்ணம் ஐடியா ஏன் வந்துச்சு உங்களுக்கு? நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்றோ கவிதைகளோடும் இருக்கின்ற கவிஞர்களுடைய அடுத்த கட்ட ஒரு ஜனரஞ்சகமான வெளிப்பாடு பாடலாசிரியர் ஆகுவது தான். அந்த பாடலாசிரியர் ஆகுவதற்கு அந்த பாடல்களை நாங்கள் உரிய இடங்களிலே பொருத்தமான இசையினூடாக கொண்டு வருவதனூடாகத்தான் அதனை சாத்தியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இந்த வாய்ப்பு கிடைத்ததனால் ஏற்கனவே தேங்கி கிடந்திருந்த அந்த எண்ணங்கள், கற்பனைகள், தாகங்களை இதிலே பாடலாக்கி நாங்கள் வெளியிடலாம் என்ற எண்ணத்துக்காக பரிச்சயமாக செய்து பார்த்த ஒன்று மிகவும் அட்வான்ஸாக வரவேற்கக்கூடியதான ஒரு வெளிப்பாட்டிலே அந்த இசையமைப்பும் பாடலும் அமைந்திருந்ததினால் அது ஒரு தனக்குள்ளே ஒரு இயல்பான ஒரு ஊக்கம் அடுத்தடுத்த விடயங்களையும் நாங்கள் ஒரு முழு பாடலாக உருவாக்கிக்கொள்வோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கவிஞர்களுடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு ஒரு பாடல் ஆசிரியராக வரணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் அதையும் தாண்டி ஒரு இசையமைப்பாளர், ஒரு எடிட்டர் அப்படின்ற அந்த எல்லையை கூட தொட்டுட்டீங்க நீங்கள். ஃபோன் தொடர்பான சிங்கள மொழியில் அமைய பெற்ற அந்த படைப்பை இப்போது பார்ப்போம். කොහෙත් ඇහෙන සද්දේ හෙලෝ තමා ඔක්කොමලගේ පන්වල ෆෝන් එකක් තියෙනවා කොහෙත් ඇහෙන සද්දේ හෙලෝ තමා ඔක්කොමලගේ පන්වල ෆෝන් එකක් තියෙනවා Samsung Galaxy Nokia Sony iPhone iPad Huawei Oppo ඒ තරම් සේර කීයක්දෝ වැරදි කීයක්දෝ තේරෙන්නේ නෑ සේර දේවල් දැන් ෆෝන් වෙලා ෆෝන් නිසා ලයිෆ් එක ගිහිල්ලා කොහෙත් ඇහෙන සද්දේ හෙලෝ තමා ඔක්කොමලගේ පන්වල ෆෝන් එකක් තියෙනවා වැඩිහිටියන්ගේ කටවල් වල පල් නෑ ඒත් අතේ ෆෝන් තියෙනවා පොඩියොන්ගේ අතේ සල්ලි නෑ ඒත් පොකට් එකේ ෆෝන් එකක් තියෙනවා අත්තරලත් කන් තරලත් ෆෝන් තමා තරලත් කටත් ෆෝන් තමා රෑ තරලත් දවල් තරලත් ෆෝන් තමා බිම් තරලත් අහසත් ෆෝන් තමා කොහෙත් ඇහෙන සද්දේ හෙලෝ තමා ඔක්කොමලගේ කන් වල ෆෝன் එකක් තියෙනවා. இந்த வழியில் ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இந்த ஏஐ என்பது வரமா சாபமா என்று கேட்டால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? அது பயன்படுத்துகிறவர்கள் வரமாகவும் வைத்துக் கொள்ளலாம், சாபமாகவும் வைத்து இரண்டும் அதில் சம்பந்தப்படுகின்றவர்கள் அதை கையாளுவதை வைத்து கொண்டுதான் நாங்கள் அதை முற்றாக அதை வரமாகவும் வரையறுக்க முடியாது, சாபமாகவும் ஒதுக்கிவிட முடியாது. நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற போது அதிலே இரண்டுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இன்று எங்களுடைய தேவைகளை அது இலகுபடுத்தி தந்திருக்கிறது, எங்களுக்கு நல்ல பல விடயங்களை அது சாதகமாக்கி தந்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் கூடுதலாக அதனை பயன்படுத்துகின்றவர்கள் சாதகமான வழிமுறையிலே பயன்படுத்துவதற்கு உதவுவதாக இருக்கும். எந்த ஒன்றிலும் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும், அதை நாங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து தான் இருக்கிறது. அதே போல் இந்த ஏஐயை பொறுத்தளவிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் இலகுவாக்கி தந்திருப்பது ஒரு வகையில் எங்களுக்கு வரமாக சாதகமாக இருந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் எங்களுடைய உண்மையான திறமைகளை படைப்பாற்றல்களை கொண்டு வருவதற்கு அது சில வழியில் தடையாக கூட இருக்கலாம். எங்களுடைய ஆளுமை என்கின்ற விடயம் அங்கே அடிபட்டு போவதற்கும் சாத்தியங்கள் இருக்கின்றன. எது எப்படியோ இனி இந்த உலகம் ஏஐ, அதனை தொடர்ந்து இன்னும் பல மாற்றங்கள், அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறது எங்களுக்கு ஊகிக்க முடியாது. ஆனால் நிச்சயமாக இனி தொழில்நுட்பம் சார்ந்ததாகவே இந்த உலகம் இருக்க போகிறது என்பது மட்டும் திண்ணம். சரி, இந்த அளவோடு இன்றைய இந்த கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். கலை இலக்கிய படைப்புக்குள் ஏஐ தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி சமூகத்துக்கு தேவையான விழிப்புணர்வு விடயங்களை தந்திருக்கின்ற எங்களுடைய கலை இலக்கிய செயற்பாட்டாளர், நல்ல எழுத்தாளர், அதே போல் மாளிகைக்காடு சஃபீனா மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் மதிப்புக்குரிய நவாஸ் சௌபி சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் உங்களுடைய படைப்பாற்றல்களை படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். உங்களுக்கும்
இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றியோடு பாராட்டுக்களையும் வரவேற்பையும் செய்து கொண்டு நேத்ரா அலைவரிசைக்கும் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவுக்கும் நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நேர்களே.